Hi everyone. After long days, நம்ம ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் ஃபிலிம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க 26th ஜூன் அன்னைக்கு. எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26th அன்னைக்கு நடக்க போகுது. ஜூன் 26th அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஜூலை 26th அன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதை பற்றினா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் முதல்வன் பற்றினதை நான் முதல்வன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்ல இந்த எக்ஸாம் பற்றின எல்லா விஷயமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் முதல்வன் எக்ஸாம் 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வைப்பாங்க. அதுல இருந்து 1000 மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 10 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 7500 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பா தருவாங்க. இதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 10th ஜூலை தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். 10th ஜூலை தான் என்னது உங்களுக்கு லாஸ்ட் டேட். இதை வந்து நீங்க அஃபிஷியல் வெப்சைட்டான nanmudalvan.tn.government.in அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயே வந்துட்டு அப்ளிகேஷன் லிங்க்கும் இருக்கும். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு அப்படி பார்க்க தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 26th ஜூன் அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு. 10th ஜூலை தான் லாஸ்ட் டேட். எக்ஸாம் வந்துட்டு 26th ஜூலை சாட்டர்டே நடக்கும். மார்னிங் 10 AM - 12 PM வரைக்கும் நடக்கும் இந்த எக்ஸாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2026 அப்போ உங்களுக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது August 1, 2026 அன்னைக்குள்ள உங்களுக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சப்போஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தது, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் காலேஜ் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ நான் எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். அது கொடுத்துட்டு ஓடிபி அப்ளை பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுவே நம்மளுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் காமிச்சிருக்கோம். அந்த டேட் ஆஃப் பர்த்ல உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வயசு அசான் 1/8/2026 அப்போ உங்களுக்கு என்ன வயசு அப்படின்றத அதுவே மென்ஷன் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ 22 இயர்ஸ் 21 இயர்ஸ் இல்லை 25 இயர்ஸ் உங்கள் இயர்ஸ் என்னவோ அதுபடி அது இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டட் 21 கம்ப்ளீட்டட் அப்படின்றத மாதிரி காமிச்சிருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆகணும் மேக்ஸிமம் லிமிட். டிஃபரன்ஷியலி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு 42 இயர்ஸ். பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்குலாம் 35 இயர்ஸ். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு 32 இயர்ஸ்க்கு அபோவாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தான். ஆல்ரெடி ஒரு 1 இயர் 2 இயர்ஸாக ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ஃபார் த சீனியர் கேண்டிடேட்ஸ், இட்ஸ் ஃபார் த ஃப்ரெஷர்காண்டி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேனே தவிர சீனியர் கேண்டிடேட்ஸ் யாரும் ஒரு அட்டம் மேலே கொடுத்தவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த எக்ஸாம் எப்படி இன்னொரு கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 25 டேஸ்க்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ. அதில் என்னோட சில சஜஷன்ஸ் தான் நான் கொடுக்க போறேனே தவிர இது வந்துட்டு நான் முதல்வன் டீம்ல இருந்தோ இல்லைன்னா வந்துட்டு எந்த ஒரு அந்த ஃபார்ம்லயோ கொடுக்காது. நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கிறத வச்சு நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதுல நம்ம இந்த எக்ஸாம் நம்ம கொடுக்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல இருக்க கண்டென்ட் நீங்க படிச்சீங்கன்னா ஃபுல் மார்க் வரும்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இட்ஸ் பேசிக் ரெக்குவயர்மெண்ட். இது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல சால்வ் பண்றதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேவா? இந்த ஒரு அவேர்னஸோட நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இந்த எக்ஸாம் வந்து நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல அட்டம்ப்டா நம்ம இந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி
பிவைக்யூ லாஸ்ட் 5 இயர்ஸ் பிவைக்யூ வந்து நம்ம நல்லா பார்த்துருந்துருக்கணும். லாஸ்ட் 5 இயர்ஸ் பிவைக்யூ ஒவ்வொரு, அதாவது அந்த கொஸ்டின் எடுத்து மனப்பாடம் பண்றது இல்லாம ஒரு கொஸ்டின் எந்த ஏரியால இருந்து வந்திருக்கு, அது வந்துட்டு எந்த சப்டாபிக்ல இருந்து வந்திருக்கு, அந்த டாபிக்ஸ் கொண்டு எடுத்து பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம. அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்க போகலாம். பட் வந்துட்டு இப்போ டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு, நம்மளுக்கு 25 days தான் இருக்கு. ஸோ அஸ் ஃப்ரெஷரா நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம பண்ணிட்டு போகலாம். லாஸ்ட் 5 இயர்ஸோட யூபிஎஸ்சி பிவைக்யூ அப்படின்றதுனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம அதில் ஒர்க் பண்ணலாம். அதில் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த 2024-25 பிவைக்யூவை நல்லா எடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு நான் முதல்வன் வந்து 2 வருஷமா இந்த எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் சென்டர் கோச்சிங் சென்டர் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமுக்கு இந்த எக்ஸாம் நடந்தது. நான் முதல்வன் டேக் ஓவர் பண்ணக்கப்புறம் 2 எக்ஸாம் நடந்திருக்கு, வரப்போகிறது 3வது எக்ஸாம். அப்போ அந்த 2 எக்ஸாம்ல பிவைக்யூ எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். 2023 கொஸ்டின் பேப்பரையும் 2024 கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸ் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி அந்த டாபிக் பற்றின பேக்ரவுண்ட் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணணும். இப்போ கிளைமேட்லேருந்து கேட்டிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்லேருந்து கேட்டிருக்கலாம், சாயில்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ சாயில் பிளாக் சாயில் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ சாயில் பற்றின ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு அந்த சாயில் கிடைக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுக்கணும். அது எதுக்கு யூபிஎஸ்சி பிவைக்யூ லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கும் நான் முதல்வன் பிரிம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 2023 and 2024க்கு நீங்கள் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் இந்த 5 மெயின் சப்ஜெக்ட் பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனாலும் இந்த பிவைக்யூஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அந்த பிவைக்யூஸ்ல இருக்கக்கூடிய ஏரியாஸை பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இதுல இந்த 5 சப்ஜெக்ட்ல பேசிக் மினிமம் நம்மளால எவ்வளவு படிக்க முடியுமோ அதை படிச்சுட்டு போகலாம். இதுல வந்துட்டு நம்மளுக்கு மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 90 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரும். இது வந்துட்டு 90 கொஸ்டின்ஸ் வரும். ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இது வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் வரும். இந்த 10 கொஸ்டின் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு அகைன் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்கனால இந்த டைப்ல சிசாட் பிவைக்யூ, அதாவது யூபிஎஸ்சியில சிசாட்னு 2வது பேப்பர் இருக்கு ப்ரிலிம்ஸ்ல, அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட் மட்டும் நீங்க எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து ரொம்ப 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 மினிமமா தான் நம்ம வந்து அந்த பிளான் வந்து போட போறோம். நீங்க வந்து இதுல முடிஞ்ச அளவு நீங்க ட்ரை பண்ணீங்க, இதுல இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணீங்கனாலே நம்ம ஒரு குட் ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலிட்டி வந்து எப்பயுமே நம்ம சொல்லக்கூடியது பைபிள் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது தான் நம்மளுக்கு லக்ஷ்மிகாந்த் புக். அந்த புக்கை இப்போ நம்ம ஃபுல்லா படிக்க முடியுமா அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விதான். அதுவும் ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருக்கேன், இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து குரூப் 4 குரூப் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அது ஃபாலோ பண்ணும்போது பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிக்கும்போது பார்ட்ஸு, ஸ்கெடியூல்ஸு, ஆர்டிகல்ஸ் வந்து 1 to 51 வந்து கண்டிப்பாக எல்லா ஆர்டிக்கலுமே வந்துட்டு ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இதுதான் இந்த ஆர்டிகல் 1 to 51 இருக்கும். அதை வந்து ஓரளவு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பிவைக்யூ ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணும்போதே ஓரளவு இதுக்கான ஏரியா வந்து ஃபினிஷ் ஆயிரும். இதை பற்றினா ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றின வீடியோவுமே நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பாலிட்டியில் என்னென்ன ஏரியா வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏரியா ஸ்பேஸும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமியில் வந்துட்டு 11th and 12th தமிழ்நாடு ஸ்டேட் புக்லேயே வந்துட்டு நல்லா இருக்கு. அதில் வந்து எல்லா டாப்பிக்குமே படிக்கணுமான்னு கிட்ட கிடையாது. சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அந்த டாபிக்ஸ் மட்டும் எடுத்து படிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நேஷனல் இன்கம், அதுக்கப்புறம் வந்து ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ் பற்றி, இது கொஞ்சம் பேங்கிங் பற்றினது. இதை பற்றின பேசிக் ஐடியா இருந்தாலே நம்மளுக்கு வந்து எக்கனாமி வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ எக்கனாமிக் வந்துட்டு ஆதில் பேக் அப்படின்னு ஒரு சார் வந்து நம்மளுக்கு வீடியோ போட்டிருப்பாரு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் சென்டரில். அந்த வீடியோஸ் நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வீடியோஸ் பார்த்தாலும் இட்ஸ் ஓகே, இட்ஸ் வெல் அண்ட் குட். அதுலேயே வந்து அவர் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம்.
அதில் வந்துட்டு 11th and 12th இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்துட்டு என்சிஆர்டி புக்கு 11th and 12th என்சிஆர்டி ஒரு 11th 2 என்சிஆர்டி 12th 2 என்சிஆர்டி இருக்கும் ஜியாகிரஃபி. அது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்துட்டு ஓரளவு படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஏன்னா வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கே இந்த 4 புக்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து எல்லாரும் படிப்பாங்க. அதை தவிர்த்து வெளியே போற கொஸ்டின்ன்றது வந்து ரொம்ப கம்மி தான். இதுல இருக்கதே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். நம்ம அந்த 11th and 12th 4 புக்ஸ் தான் நம்ம படிச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி வந்துட்டு 11th and 12th தமிழ்நாடு புக்கையும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். இதுல வந்து 12th புக்ல வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்ற பாட்டும் ஆட் ஆயிருக்கும். நீங்க அதெல்லாம் படிக்க தேவையில்ல. நம்ம வந்துட்டு ஏன்ஷியன், மிடிவல் அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும் படிச்சா போதும். அதை வந்துட்டு நம்ம வந்து 6th to 12th படிக்கலாம். பட் வந்து நம்ம வேற புக் போகும்போது டாபிக்கா எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 11th and 12th வந்துட்டு நம்ம 6 to 10th படிச்சதும் சேர்ந்தா கவர் ஆகி தான் வரும். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ இருக்க மினிமம் டைம்ல நம்ம வந்துட்டு இதை படிச்சுக்கலாம் 11th and 12th. அண்ட் தென் என்விரான்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிவைக்யூல ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்போம். அது போக பேசிக் நோட்ஸ் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் சென்டர்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போட்டிருப்பாங்க. அதுல பேசிக் நோட்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கலாம். பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா போதுமானது. இப்ப இது எல்லாத்தையுமே கவர் பண்றது வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தாதான் நம்மளுக்கு இந்த 25 daysல பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம விஷன் 1000 மிஷன் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் சென்டர்ல வீடியோஸ் போட்டிருப்பாங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காண்டி. அதுலேயே வந்துட்டு அவங்க பிவைக்யூலாம் எடுத்து ஏரியா வைஸ் செக்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு அனலைஸ் பண்ணி தந்திருப்பாங்க. அது போக அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டினும் அதுக்கான சொல்யூஷன்ஸும் இருக்கும். அதை நீங்க வந்து பார்த்துக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுவே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருப்பாங்க. பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். அதை முடிச்சக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் டிஸ்கஷன் வீடியோஸ் வந்து இருக்கும். அதாவது சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஃபுல் டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படின்னா அதாவது வந்துட்டு நான் முதல்வன்ல லாஸ்ட் இயர் அதாவது 2025 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காண்டி வீக்லி வந்து டெஸ்ட் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஸ்கெடியூல் பண்ணி. அதுல வந்துட்டு லாஸ்ட் ஒரு 5 weeks வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அண்ட் மாக் டெஸ்ட்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த ஃபுல் டெஸ்ட் எக்கனாமிக் ஃபுல் டெஸ்ட், ஜியாகிரபி ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட்லாம் வச்சிருந்தாங்க. அந்த ஃபுல் டெஸ்ட்கான டிஸ்கஷன் வீடியோ இருக்கு. அந்த டிஸ்கஷன் வீடியோவையும் அதுல இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ இந்த விஷன் மிஷன்ல இருக்கக்கூடிய பிவைக்யூ ஃபுல் டெஸ்ட் டிஸ்கஷன்ல இருக்கக்கூடிய அதுலயும் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க எடுத்துக்கிட்டு அதுல வந்துட்டு நம்மளோட டீச்சர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். இது போக நம்ம அந்த சொன்ன மாதிரி இந்த 2 வீடியோ இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டினை நீங்க பாத்தீங்கன்னாலே ஓரளவு ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷன் இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்றதே ஒரு பிக் டாஸ்கா தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால இந்த விஷன் மிஷன் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஃபுல் டெஸ்ட் டிஸ்கஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் முக்கியமானது நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு மட்டும் விடக்கூடாது. நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அவங்க அந்த வீடியோல வந்துட்டு நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அவங்க அந்த வீடியோல வந்துட்டு என்ன பிடிஎஃப் போட்டிருப்பாங்களோ அந்த பிடிஎஃப் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் போட்டு பார்த்துட்டு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க படிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு அதுல வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் அண்ட் சொல்யூஷன் முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கிளியரா இருக்கும். இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்க்கான வேற ப்ராடர் ஏரியாஸ் வேணும்னாலோ இல்லைன்னா வந்துட்டு அந்த வீடியோஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனாலோ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு போடலாம். ஓகேங்களா. அது போக உங்களுக்கு எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியலனாலும் நம்ம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் மேக் அ வீடியோ ஃபார் இட். ஓகேவா. ஃபாஸ்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி 21 years கம்ப்ளீட் ஆயிருக்கணும் as of 2026 1st August அன்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிகிரி கண்டிப்பா தேவைப்படுது. ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.